லடாக்ல போராட்டம் இப்ப வன்முறையா மாறிக்கிட்டு இருக்கு. லேல உள்ள பிஜேபி ஆபீஸ் தீ வச்சு கொளுத்தப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி இதை ஒண்ணு கேட்டுட்டு வந்துருவோம். ஏன்டா அந்த நேபாளல போராட்டம் வன்முறையா மாறினதுக்கு அப்புறம் அவங்க மோடி மாதிரி ஒரு ஆட்சி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன்முறை நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தவங்க பூரா எங்கடா போனீங்க? அதுலயும் நான் சொல்ற ஒரு ஹிண்ட்டை வச்சே ஒரு பாண்டப்பையில நீங்க கண்டுபிடிச்சு போடலாம். ஒரு பல்லு விளக்காத பாண்டப்பையா அரமண்டையோட நின்னுகிட்டு ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாதீங்க, அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு வலுமட்டி சங்கி மாதிரியே வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன் பாருங்க ஒரு பிஜேபி குஞ்சம். அவன் எங்கன்னு தேடுங்க, நாய் என்கிட்ட ஒளிஞ்சிருச்சு. சரி, அதுக்கு முன்னாடி இது என்ன போராட்டம், எதனால இவ்வளவு வன்முறையா மாறுச்சு அப்படின்றத தெளிவா சொல்றேன். லடாக் ஒரு யூனியன் பிரதேசம். அதை முழு மாநில அந்தஸ்து கொடுக்க சொல்லியும், அரசியல் அமைப்பு சட்டத்தில் 6வது அட்டவணையில சேர்க்க சொல்லி, அரசியல் அமைப்புல 6வது அட்டவணையில சேர்க்க சொல்லியும், அந்த ஏரியாவோட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்புறம் சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் 2 வாரமா இருந்தாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கையில அங்க இதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல அப்படின்னு அங்க உள்ள இளைஞர்கள் லேஹில் கவுன்சில் கட்டடத்துல கல்லவுட்டி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எடுத்து போலீஸ் கண்ணீர் புகை விடுது, தடியடி நடத்துது. இப்படியே போயிட்டு இருக்க கல்வீச்சுல ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் பெரிய வன்முறையா மாற ஆரம்பிக்குது. இருக்கிற வாகனத்தை தீ வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிஜேபி ஆபீஸை தீ வச்சிடறாங்க. இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்தியால தானே இருக்கு லேலடா. ரூலிங் பார்ட்டியோட ஆபீஸே தீ வச்சு கொளுத்தப்பட்டிருக்கு போராட்டக்காரர்களால. இதை பத்தி இங்க உள்ள நேஷனல் மீடியா எதுவுமே பெருசா கவர் பண்ண மாட்டாங்க. நேபாளல நடந்தப்ப ஆய் ஊயின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியால இது இப்ப கிட்டத்தட்ட 3 வாரமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மீடியா பெருசா கவர் பண்ண மாட்டேன். இந்த ஃபுட்டேஜே நான் பிபிசி கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு இதை மூடி மறைக்கிறதுக்கு என்னமோ எவனோ ஏத்தி வச்ச ஜிஎஸ்டி இவங்க குறைச்ச மாதிரி இங்க உட்காந்து பெருமை வித்திக்கு இருக்காங்க. அடுத்து பொறுமையா ஒரு வீடியோ போடுவோம். என்னடா அவ்வளவு பச்சையா கேவலமா டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட உட்காந்து. டேலண்ட்லாம் ஒண்ணு இல்ல பையா, நான் இல்ல, என் பேலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் ரைடே 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 ரைடே.